ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியம் கொள்ள எகிப்திற்கு போனார்கள். யோசேப்பின் தம்பியாகிய பென்யமீனுக்கு ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபு அவனை அவர்கள் சகோதரனுடைய அனுப்பவில்லை. கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடியால் தானியம் கொள்ள போகிறவர்களோடே இஸ்ரவேலின் குமாரரும் போனார்கள். யோசேப்பு அத்தேசத்து அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகம் குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். 7வது வசனம், யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவனைப் போல கடினமாய் அவர்களோட பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. எனக்கு இந்த யோசேப்பினுடைய சம்பவத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இந்த வசனம் தான். நீ ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். 8வது வசனம், யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. ஹலோ, எதிரிக்கு முன்பாக, நம்ம மேல பொறாமைப்பட்டவங்களுக்கு முன்பாக, நம்மளை பகைச்சவங்களுக்கு முன்பாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நான் நம்புறேன், எதிரிகளுக்கே அடையாளம் தெரியாத அளவிற்கு நம்மை உயர்த்துகிறவர் தான் நம்முடைய கர்த்தர். எதிரிகளுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர்களை உயர்த்துவார். அவங்க எவ்வளவு யோசிச்சாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர்களை உயர்த்துவார். அதான் யோசேப்பினுடைய சகோதரர்கள் 10 பேர் வந்து நிக்கிறாங்க. 10 பேர் வந்து நிக்கிறாங்க. அந்த 10 பேர்ல ஒருத்தன் கூட தனக்கு முன்பாக நிற்கிறவன் யோசேப்புன்னு அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. ஒருத்தன் கூட கண்டுபிடிக்கல. ஆனா அவங்க வந்து முன்னாடி நின்ன உடனேயே யோசேப்பு அவங்க தன்னுடைய சகோதரர்கள் என்று கண்டு கொண்டான். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? யோசேப்பினுடைய சகோதரர்கள் 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதை விட கேவலமா தான் இப்ப மாறிட்டாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இப்பவும் இருக்கிறாங்க. அவங்க ட்ரெஸ் மாறல, அவங்க கலர் மாறல, அவங்க அலைச்சல் மாறல, அவங்க பதவி மாறல, எதுவுமே மாறல. ஆனா 15 ஆண்டுகளுக்கு முன்பாக யோசேப்பை பார்த்த சகோதரர்கள் யோசேப்பை தன்னுடைய சகோதரன் கண்டுபிடிக்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா, யோசேப்புக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த செட்டப் இல்ல, இப்ப எல்லாமே மாறிடுச்சு. யோசேப்பினுடைய பாஷை மாறிடுச்சு. வேதம் சொல்லுது, அவன் துப்பாசியை கொண்டு பேசினான். பாஷை மாறிடுச்சு. அங்க உள்ள பாஷையை கத்துக்கிட்டான். பாஷை மாறிடுச்சு, ஸ்டைல் மாறிடுச்சு, ட்ரெஸ் மாறிடுச்சு, கலர் மாறிடுச்சு, கையில மோதிரம் வேற, ஐயோ அவனுக்குன்னு ரதம் வேற, அவனுக்குன்னு வேலைக்காரங்க வேலைக்காரிகள், அவன் ஒரு பெரிய எஜமானனாய் உட்கார்ந்து இருக்கிறான். அத்தனை பேரும் அவனை வணங்கி 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 கடந்து போறாங்க. சோ எதிரிகள் தன்னை வெறுத்த தன்னுடைய சகோதரர்கள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தி வச்சார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒருவேளை நிறைய பேருடைய பழமொழியாய் நீங்கள் மாற்றப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு நிறைய பேர் உங்களை ஞாபகம் வச்சிருக்கலாம், நீங்க ஒன்றும் இல்லாதவங்கன்னு ஞாபகம் வச்சிருக்கலாம். நிறைய பேர் நீங்க வந்து வேஸ்டான ஒரு ஆளுன்னு ஞாபகம் வச்சிருக்கலாம். நீங்க பொழைக்க தெரியாத ஆளுன்னு ஞாபகம் வச்சிருக்கலாம். ஐயோ இவன் இப்படி ஆயிட்டானே, இப்படி ஆயிட்டாளே அப்படின்னு உங்களை பார்த்து பரிதாபப்படுற அளவுக்கு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை மாறி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்றார், வெகு சீக்கிரத்துல ஒரு நாள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அவர்கள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாய் ஆண்டவர் உங்களை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவங்க கண்டுபிடிக்க முடியாது. அதான்
நீங்க அதே தெருவில் போவீங்க. இதுக்கு முன்னாடி வெட்கப்பட்ட அந்த தெருவில் போவீங்க. இதற்கு முன்பாக பாரத்தை சுமந்த அந்த அந்த கிராமத்துக்குள்ள நீங்க போவீங்க. அந்த சொந்தக்காரங்களுக்கு உள்ள நீங்க போவீங்க. அப்போ நீங்க அந்த இடத்துல போகும்போது உங்களை பார்க்குறவங்க நிறைய பேர் உங்களை பார்த்து கேட்பாங்க, இவங்க யாருப்பா, இவங்க யாருப்பா. ஒரு காலத்தில் அந்த தெருவில் நீங்க வெட்கத்தோட போனீங்க, அவமானத்தோட போனீங்க. ஆனா அதே தெருவில் உங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு உங்களை உயர்த்துகிற ஒரு நல்ல தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ப முடியுமா? விசுவாசிக்க முடியுமா? நான் நம்புறேன். நான் அடிக்கடி ஒரு சாட்சியை சொல்லுவேன். இந்த சாட்சியை நீங்க ஒருவேளை இதற்கு முன்பாக கூட கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாட்சி. நான் ரொம்ப படித்தவன் இல்லை, ரொம்ப குறைவாக படித்தவன். நிறைய பேருக்கு தெரியும். 10th ஒரு 3 பாடம் ஃபெயில் ஆகிட்டேன். அது என்னுடைய டோட்டல் மார்க்கே 155 தான். என்னமோ தெரில, எங்கள் அப்பா எங்கள் அம்மா நிறைய வேலை படிக்கிற நாட்களில், அதான் காலையில் ஒரு 5 மணிக்கு 5:30 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோன்னா 8 மணி வரைக்கும் வாழைக்கு தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு ஓட்டமாக ஓடி அதுக்கப்புறம் கிளாஸ் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் லீவு நாளில் சனிக்கிழமை லீவு வந்துருச்சுன்னா அவ்வளோதான், செங்கல் சூளைக்கு வேலைக்கு போயிடுறது. இப்படியே வேலை செஞ்சதுனால படிப்பில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. 10th ஃபெயில் ஆகிட்டேன். ஆனால் எங்கள் பாஸ்டருக்கு என் மேலே பயங்கரமான கவலை. டேய், என்னடா ஒரு 10th நீ பாஸ் பண்ணாதான்டா எங்கேயாவது ஒரு இடத்துல சேர்த்து விட முடியும் அப்படின்னு எங்கள் பாஸ்டர் டுட்டோரியலில் போய் இந்த தோத்து போன 3 பாடத்தையும் எழுதிடுறியான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், தாராளமாக எழுதுறேன் பாஸ்டர், நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. உடனே எங்கள் பாஸ்டர் ஒரு டுட்டோரியலில் கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டார். ஒரு அம்மா அங்கே இருந்தாங்க. அந்த அம்மா ஃபஸ்ட்டு சரி ஒரு 3 பாடம் நீ ஃபெயில் ஆகிட்ட, ஃபஸ்ட்டு மேக்ஸ் உனக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்ஸில் இருக்கிற அந்த பாடத்தை அவங்க போர்டில் எழுதி போட்டாங்க. கூட்டல் எழுதி போட்டாங்க. எனக்கு கூட்டல் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் கழித்தல் எழுதி போட்டாங்க, கழித்தல். ஆனால் இந்த பெருக்கல் வகுத்தல் எனக்கு சுத்தமாக தெரில. சுத்தமான 1% கூட தெரில. என்ன என்ன எழுதி போடுறாங்கன்னே தெரில எனக்கு. அப்போ என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஒரு 3 நாள். என்னால் ஒன்றுமே அதை கிராஸ் பண்ணவே முடியல. அப்போ எங்கள் பாஸ்டரை கூப்பிட்டு சொன்னாங்க, பாஸ்டர், இவனை இந்த டுட்டோரியல் இல்லை பாஸ்டர், உலகத்தில் இருக்கிற எந்த டுட்டோரியலில் கொண்டு போய் விட்டாலும் இவன் எத்தனை வருஷம் படித்து எழுதினாலும் 10th இவன் பாஸ் பண்ண மாட்டான் பாஸ்டர். நீங்கள் இவன் 10th பாஸ் பண்ணுவான் அப்படின்னு கனவுல கூட நினைக்காதீங்க, இவனை கூட்டிகிட்டு போயிருங்கன்னு விட்டாங்க. ஸோ டுட்டோரியலிருந்தும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு பாஸ்டர் இன்னொரு ப்ரெஸ்ஸில் கொண்டு போய் என்னை ஜாயின் பண்ணி விட்டார். நாட்கள் தாண்டிருச்சு. அப்புறம் ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டு பைபிள் காலேஜுக்கு 3 வருஷம் படித்து முடித்து பாஸ்டர் ஆகி அதுக்கப்புறம் சென்னைக்கு போய் அதுக்கப்புறம் திருச்சிக்கு போய் திரும்ப பலவீனப்பட்டு திரும்ப ரத்னபுரியில் ஊழியத்தை ஆரம்பித்து கர்த்தர் கோயம்புத்தூரில் ஊழியத்தை நடத்தி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இங்கேருந்து ஊருக்கு போகிறேன். காரில் போகும்போது எனக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, அந்த ஏரியா போகும்போது இந்த ஏரியாவில் ஒரு டுட்டோரியலில் நம்ம ஜாயின் பண்ணி அவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கல்ல, நீங்கள் எங்கே போனாலும் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த டுட்டோரியலில் போய் அந்த டீச்சர் இருக்காங்களா அப்படின்னு ஜஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இந்த டுட்டோரியலுக்கு போனேன். போய் நிற்கும்போது பார்த்தா அதே டீச்சர் அங்கே உட்காண்டிருந்தாங்க. கொஞ்சம் வயசாகி இருந்தாங்க. அப்போது அந்த டீச்சருக்கு முன்னாடி போய் நின்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்னை பார்த்தோன்னே எந்திரிச்சு நின்ட்டாங்க. கிராமம் தானே, கிராமத்தில் இருக்கும்போது ரொம்ப ஒல்லியாக ரொம்ப அசிங்கமாக டவுசர் போட்டுட்டு இருந்த அந்த காலங்களில் இப்போது ஒரு தோரணையோட ஒரு ஆளோட நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு காரில் போய் இறங்கி அங்கே போய் நிற்கும்போது அவங்க என்னை பார்த்தோன்னே எந்திரிச்சு நின்ட்டாங்க. எந்திரிச்சு நின்று என்னை பார்த்து கேட்டாங்க, சார் என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் அவங்கள பார்த்து கேட்டேன், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கிறேன் சார், நீங்கள் அப்படின்னு. உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க சார், நீங்கள் அப்படின்னு அவன் ரொம்ப கொஞ்சம் பயப்பட்டது மாதிரி பேசினாங்க. அப்போ அவங்கள பார்த்து கேட்டேன், இந்த மாதிரி நீங்கள் ஒரு பையன் 10th 3 பாடம் ஃபெயில் ஆகி உங்கள்கிட்ட வந்தான் 1999
அப்ப நீங்க அந்த பையனை இல்ல அவன் இனி இப்போ 10th பாஸ் பண்ண முடியாதுன்னு அனுப்பி விட்டீங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே அவங்க கரெக்டா ஞாபகம் வச்சிருந்தாங்க. ஆமா, பென்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சிருந்தாங்க. உடனே அவங்கள பார்த்து சொன்னேன், நான் தான் அது அப்படின்னு. உடனே அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. டே என்னடா, ஆள் மாறிட்ட, குரல் மாறிடுச்சு, பேச்சு மாறிடுச்சு, செட்டப் எல்லாம் மாறிடுச்சு, கார்ல எல்லாம் இறங்குற, எப்படிதான் இருக்கிற, எங்கதான் இருக்கிற, என்னதான் செய்யற, கண்டினியூவா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்பதான் நான் நினைச்சேன், என் ஆண்டவர் நம்மளை, அவங்க எதிரி கிடையாது எனக்கு இது, ஆனா அந்த நாட்கள்ல அவங்க அப்படிதான் செய்யணும், அவங்க அப்படிதான் செய்ய முடியும். ஏன் அப்படின்னா படிக்கவே முடியாத ஒரு பையனை அவங்க பண்ண முடியாது, ட்ரை பண்ண கூட முடியாது, ட்ரை பண்ற அளவு கூட நான் இல்லையே. ஆனா நான் நம்புறேன், சில நேரத்துல நம்ம வெட்கப்பட்ட இடத்துல, அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல, இனி இவங்க தேரவே மாட்டாங்கன்னு சொல்லப்பட்ட இடத்துல, அவங்க எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் நம்மளை எப்படி உயர்த்துவார் தெரியுமா? அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் உயர்த்துறதற்கு வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் உங்களை பார்த்து, உங்கள் பிள்ளைகளை பார்த்து பரிதாபப்படலாம். என்ன உங்க பையன் இப்படி ஆயிட்டான், என்ன உங்க பொண்ணு இப்படி ஆயிடுச்சு, என்ன நீங்க இப்படி ஆயிட்டீங்க, பரிதாபப்படுற அளவிற்கு நீங்க மாறி இருக்கலாம். ஆனா வெகு சீக்கிரத்துல ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல இல்ல, உங்களை அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு உங்களை உயர்த்துகிற ஒரு காலம் சீக்கிரமாய் வரும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, நம்புறீங்களா? சோ யோசேப்புக்கு ஆண்டவர் எதிரிக்கு முன்பாய் கொடுத்த அந்த முதல் உயர்வு என்ன அப்படின்னா, அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு ஆண்டவர் அவனை வல்லமையா இடை கட்டினார். ஹல்லேலூயா.